ஹீரோ தான் வந்துட்டு ஈக்குவலைசர் போடுவாரு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் தூக்கிடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவர் இருந்துட்டு குரூஷியல் டைம்ல வந்துட்டு அங்கிள் கோல் எல்லாம் போட்டு சின்ன பசங்க செலிப்ரேஷன் பண்றாங்க. அதெல்லாம் புரியலடியும். நாச்சி வந்து ஜானத்தன் டாவ் எடுக்க வைப்பானாடா கையர் அடிக்கிறதுக்கு. ஏழு கிமிச் போய் கேட்டிருக்கான் போல இருக்கு, கொரட்ஸ்கா நீ எடுக்கிறியான்ட்டு. கொரட்ஸ்கா வந்து முடியாதுன்னு சொல்லிருக்கான் போல. இந்த மாதிரி அங்க ஒரு கூத்தாயிட்டு அதுக்கப்புறமா டா எடுக்க போயிருக்காரு. சோ அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு கான்பிடன்ஸ் இல்ல யாருக்கும் எடுக்கிறதுக்கு. அதனாலதான் வந்துட்டு டா வந்துதான் ஒரு பேச்சு. இது உண்மையிலேயே வந்து அபிஷியல் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. ஐ திங்க் போத் ஆஃப் தெம் நீ வந்து வேண்டைக்கும் சரி கோமனும் சரி both of them should be done with their international careers. என்னை கேட்டா வந்து I don't know who else is coming. நீ தேவியமான போஸ்டிங் கொடுத்துருக்கோம், ட்ரம்ஸ் அடிக்கணும், செலிப்ரேஷன் பண்ணும்போது ட்ரம்ஸ் அடிக்கிற பெரிய பதவி கொடுத்துருக்கோம். அதுக்காகவே நிற்கும். அதுக்கு மட்டும் ஃப்ரண்ட்ல போறான், கோல் அடிக்கிறதுக்கு முன்னாடி போறானா போக மாட்டான் ஃபீல்ட்ல. இதுதான் பிரச்சனை. மாதிரி கேட்டாங்க ஒரு இன்டர்வியூல வர கேட்டாங்க, இந்த மாதிரி 2022 வேர்ல்ட் கப்புக்கு நீங்க 2018ல ஒரு யங்ஸ்டரா வந்தீங்க, லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல பிரேக் அவுட் ஸ்டாரா நீங்க, இப்போ வந்துட்டு என்ன டிஃபரெண்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்றான் now it's a bit different, I'm the captain, I have to lead the team. டேய் உன் வயசு 27 தான் ஆகுது, நீ இப்படி பேர் எல்லாம் ஆரம்பிக்கிறது முன்னாடி உங்களோட கடமைகள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஐப்பு எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இந்த கம்யூனிட்டி இன்னும் பெருசாயிட்டு இருக்கு. வேர்ல்ட் கப் டைம்ல இன்னும் நிறைய பேர் ரீச் அவுட் ஸோ வந்துட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் என்ன கௌதம் இது இருக்க பார்த்ததுல மன வருத்தத்துல இருப்பேன்னு தெரியுது. இருந்தாலும் அர்ஜென்டினா சப்போர்ட் போல இருக்கு, அதான் சட்டையெல்லாம் அப்படி போட்டிருக்கேன். நான் எதுவுமே இது கிடையாது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்த நான் சப்போர்ட் பண்றதெல்லாம் ஒண்ணுமே நடக்க போறல அந்த டீம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே தெரியும், ஊருக்கே தெரியும். நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றது யாரும் ஊருக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு அது எப்படி வெளியே போற அது அடுத்த பக்கம் வரட்டும். நீ வந்து சப்போர்ட்டை பத்தி பேசிட்டு இருந்த, நம்ம கடைசியா ஒரு கேம் பேசலான்ட்டு இருந்தேன். பட் அதை வச்சு நம்ம வந்து மெக்சிகோ அந்த ஸ்டேடியம்ல வந்து நேத்து அவுட்ரேஜியஸ் சப்போர்ட். அவங்க வந்து 2-0 தானே கேம் முடிஞ்சது. 2-0 2 கோல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. ஆனா ஐ மீன் டே ஐயோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பிரேசில் மெக்சிகோ மாதிரி நாடுகள்ல வந்து, அண்ட் இப்ப நம்ம இங்க யூஎஸ்ல இருக்கிறதுனால நிறைய மெக்சிகன் பீப்புள் இங்க இருக்கிறது எவ்வளவு கிரேசியா ஃபுட்பால் ஆடுவாங்க. அவங்களுடைய குழந்தையிலாம் உண்மையா குழந்தை நான் மென்ஷன் பண்றேன்னா குழந்தை நான் சொல்றது 4 வயசு 5 வயசுல எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு காம்படிஷன் மாதிரி நடத்தி அதெல்லாமும் பண்ணக்கூடிய இதெல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் இங்க. ஸோ எவ்வளோ கிரேசியா மெக்சிகன் பீப்புள் வந்து ஃபுட்பாலுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று கேம் நடக்கும்போது நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பாருக்குலாம் போயிருந்தேன். அங்கேயும் ஐயோ அப்பா உட்கார்றக்கே இடம் இல்லை, அந்த அளவுக்கு மெக்சிகன் பீப்புள் ஃபுல்லா செம்ம சப்போர்ட். அப்பா வேற லெவலு. அவங்க வந்து 2-0 வந்து இவங்கள ஜெயிச்சாங்களா எக்குடார என்னமோ நம்ம வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல கோலே கன்சீட் பண்ண மாட்டானுங்க, அவனுங்களோட டிஃபென்ஸ் அப்படி டிஃபென்ஸ் இப்படி டிஃபென்ஸ் இதெல்லாம் நம்மள ஏமாத்திட்டு இருந்தானுங்க. உண்மையிலேயே கோலே வாங்கலையா அவங்க பெருசா. அப்படி இருந்துட்டு இங்க வந்துட்டு எல்லாத்திலையும் செருப்படி வாங்கி ஏதோ கடைசியில அந்த ஜெர்மனி கூட ஒரு கேமை ஜெயிச்சனால உள்ள வந்தாங்க. ஆனா மெக்சிகோ டே ஸ்மால் பாய்ஸ் வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெக்சிகோ அடிச்சு கிளப்பிட்டானுங்க. இவன் ஒரு கோல்ல நம்ம ஸ்ட்ரைக்கர் இப்ப என்னன்னா மேஜர் டாக்கிங் பாயிண்ட் அவங்களோட கர்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. பல வருஷங்களா ட்ரை பண்ணிட்டு இந்த நாக் அவுட் ஸ்டேஜ் அவங்களால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தாண்டி போக முடியாம இருந்துச்சு. அந்த கர்ஸை முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்காங்க. அதனாலதான் அந்த மக்களுக்கு இன்னும் ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு. ஒரு ஏன்னா இவ்வளோ ஈக்குவலா அவங்க ஈஸி எல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேரும் சவுத் அமெரிக்கன் ரைவல்ஸ் வேற. பிளஸ் அவங்களோட சப்போர்ட்டும் பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி பாதிக்கு பாதி தான். மெக்சிகோ சப்போர்ட்டும் அதிகம், ஈக்குவலாருக்கும் சப்போர்ட் அதிகம். அப்படியும் இருந்து நல்லா மெக்சிகோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலா டோட்டல் டாமினி மேட்ச். நானும் வெளில தான் பார்த்துட்டு இருந்த மேட்ச். அப்ப இந்த ஃபுல்லா மெக்சிகன் ஃபேன்ஸ் தான் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தை போட்டு ஷார்ட் மேல ஷார்ட்டா போட்டு முடிச்சுட்டானுங்களா. நான் வந்து சரி ஓகே நீங்க வந்து ஒரு 5-0 6-0 போவான்னு பார்த்தேன். பட் எக்வடார் சைடுல ஒண்ணுமே இல்ல பெருசா. அது இந்த கேமுக்கு முன்னாடி தான் ஆச்சரியமா இந்த என்னர் வெரன்சியா வந்து நான் கேப்டனா இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு கைசடோக்கெல்லாம் கொடுத்தான். என்ன கோமலி நான் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப ஏன்னா நேத்து நான் மேட்ச் எல்லாம் போயிட்டு வந்தப்ப வந்து நிறைய எக்வடோரியன்ஸ் கிட்டயே பேசிக்கிட்டு இருந்தேன். சோ அவங்க கிட்ட பேசுறப்ப என்ன அப்படி இந்த மாதிரி எல்லாம் இன்டராக்ஷன் நடக்கிறப்பதான் நமக்கே தெரியுது அவங்களுக்கு வந்து என்டர் வெலன்சியா வந்துட்டு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவன் பாஸ்ட் இஸ் பிரைம். அவர் வந்து இப்ப சும்மா அந்த பேர் இருக்கிறதுனால வந்திருக்காரு. பட் ஆக்சுவலா அவங்களோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப இந்த டீம்ல இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து ஜெர்மனி டிவிஷன் 2 அந்த மாதிரி எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு அவங்கதான் ஆடணும். ஆனா இவன் இப்போ வேணான்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் கைசேடோ கேப்டன்சிக்கும் அவங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கதான் வந்து ஆக்சுவலா கேப்டனா இருக்கணும்ட்டு. பட் இந்த ஸ்ட்ரைக்கர் தானே பிரச்சனை. வந்தா கோலே அடிக்கலையே சுத்தமா.
ஒண்ணுமே பண்ணல எல்லாரும் அதான். தொடர்ச்சியா இந்த வேர்ல்ட் கப்ல. அல்டிமேட்லி ஈக்குவடார் அவுட் மெக்சிகோ இன். மெக்சிகோ வந்து தே வில் ஃபேஸ் த வின்னர் ஆஃப் இங்கிலாந்து வர்சஸ் டிஆர் காங்கோ. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல வந்து அது ஒரு சம்பவம் போயிட்டு தான் இருக்குது. அதுல வந்து அதுவும் தேர் பிளேயிங் அகைன் இன் மெக்சிகோ. அதே எஸ்டாடியோ ஆஸ்டெக்கா ஸ்டேடியம்ல தான் திருப்பி தேர் பிளேயிங் த நெக்ஸ்ட் கேம், ரவுண்ட் ஆஃப் 16 கேமு. வெறித்தனமா இருக்க போது அவங்களுடைய ஃபேன்ஸ், அவங்களுடைய அது பர்ஃபார்மன்ஸே சூப்பரா இருக்குடா. எனக்கு வந்து பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்குது. அங்கிருந்து நம்ம வந்து ஒரு பயங்கரமான டல் கேமுக்கு போவோம். கனடா வந்து கடைசியில சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஹார்ட்ஸை வந்து கிரஷ் பண்ணி 1-0 அப்படின்னு சொல்லிட்டு கனடா வந்து கடைசி நிமிஷத்துல வந்து எக்ஸ்ட்ரா டைம்ல போட்டாங்களே கூட ஞாபகம் இல்ல. எக்ஸ்ட்ரா டைம் எல்லாமே 90+2 அதான். எக்ஸ்ட்ரா டைம்ல அந்த டைம் இல்ல 90+2 போட்டுருக்காங்க. அந்த டைம்ல போட்டு அவங்க வந்து இது அட்வான்ஸ் ஆனாங்க. அந்த கேம்ல வந்து பெருசா ஒண்ணும் இல்லை. கனடா வந்துட்டு 2 பேருமே இவங்க ஏதோ கேம் முடிச்ச என்னமோ ஜெஸ்ஸி மார்ஷ் என்னமோ போய் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு அபிஷியல்ஸ்ட. எனக்கு பேசினா ஆனா யோசிச்சு பாடுறா, ஜெஸ்ஸி மார்ஷ் எல்லாம் வந்து குவார்டர் ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் 16 வருவான்ல எதிர்பார்த்தோமாடா. பாத்தியா ரவுண்ட் ஆஃப் 16 கூட்டிட்டு போயிட்டான் கனடாவை. அதெல்லாம் யாரு எதிர்பார்த்தா? இனிமே அவ்வளவுதான். சவுத் அமெரிக்கா, மெக்சிகோ ஹோஸ்ட் நேஷன் சொல்றேன். மெக்சிகோ, கனடா, யூஎஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்க எல்லாம் ஒரு டீப்பா போறாங்க டோர்னமெண்ட்ல. கடைசியில அப்படித்தான் ஆக போகுது நினைக்கிறேன்டா துபாஸ். என்ன நிலைமை நடக்க போதோ தெரியல. பட் யூரோப்பியன்ஸ் எல்லாம் டீம் இருந்தா தானே டீமே படுத்துறாங்களே ஃபர்ஸ்ட், அப்புறம் எங்க போய் காம்படிஷன் கூப்பிடுறது. பாரு, கனடாவும் இன், மெக்சிகோவும் இன். வேற லெவல் ரவுண்ட் ஆஃப் 16 2 பேருமே வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. அடுத்தது வரேன் பிரேசில் 2 ஜப்பான் 1. எப்படி இருந்துச்சு? கேம். இது வந்து ஹார்ட் பிரேக்ஸ் தான் ஆக்சுவலா உண்மையிலே ஜாப்பனீஸ் ஃபேன்ஸ்க்கு மட்டும். ஏன்னா அவங்க உண்மையிலே சூப்பரா ட்ரை பண்ணாங்க கேம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க தான் லீட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் ஃபுல்லா டிஃபென்சிவ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா தே ட்ரைட் தேர் பெஸ்ட். ஆனா வந்துட்டு நம்ம கசமீரோ தான் வந்துட்டு ஈக்குவலைசர் போடுவாருன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் தூக்கிடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவர் இருந்துட்டு குரூஷியல் டைம்ல வந்துட்டு அங்கிள் கோல் எல்லாம் போட்டு சின்ன பசங்க செலிப்ரேஷன் பண்றாங்க. அதுதான் புரியலடியோ, வயசாயிடுச்சு மேன் உனக்கு என்ன மேன் பண்ணிட்டு இருக்குன்னு. பட் சரியான ஹெடர்ரா. இந்த டீம் நீடட் ஏதோ ஸ்டெப் அப் பண்ணிட்டான். பட் பிரேசில்ல வந்து என்னன்னா யாரு பெருசா இந்த பினிஷர் எனக்கு வந்து இப்ப யாருன்னு சொல்றதுன்னு தெரியல. கூனியா இருக்கிறான் ஓகே, பட் கூனியா இந்த கேம்ல ஒர்க் அவுட் ஆகல. நம்ம என்ன நினைச்சிருப்போம், அவரை தூக்கிட்டு ஈகார் தியாகோ வருவான்னு நினைச்சோம். பட் அப்படி வரலையே. வந்துட்டு என்ட்ரிக் கூட்டின்னு வந்தாங்க. எதுக்கு என்ட்ரிக் யோசிச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா கிராஸ் போட ஆரம்பிச்சாங்க. கிராஸ் போடுறப்ப என்ட்ரிக் போட முடியாது. தியாகோ ஒரு ஆப்ஷன் நினைச்சேன், அவனும் வரல. சோ இந்த அட்டாக்கிங்ல ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலா இருக்குது. அண்ட் மார்டினெல்லி எடுத்துன்னு வந்துட்டு செகண்ட் ஸ்ட்ரைக்கர் ஃப்ரீ ரோல் கொடுத்துறாரு. இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்தா அவன் சூப்பரா ஆடுவான். பிக் மேட்சஸ்ல பயங்கரமா ஆடுவார், எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த ஆர்சனல் மேன் வாஸ் நீடட் டு சேவ் தி கேம். வந்துட்டு அவரும் காப்பாத்தி கொடுத்துறாரு. அதெல்லாம் சொல்லி ஆகும். சேவ் தி கேம் மாமா, நீ ஆயிரத்துக்கு பேசுறா மக்களே. அதாவது ஜப்பான் வந்து நான் கேம் பார்த்துட்டு இருந்தபோது ஒரு அந்த எல்லா பிளேயர்ஸுமே ஒரு விஷயம் சூப்பரா பண்ணாங்க. என்னன்னா பிரேசில் வந்து ஒரு 2 பிளேயர்ஸை வச்சு ஒரு மேனை வந்து க்ளோஸ் டவுன் பண்ண ட்ரை பண்ணாலோ, ஒரு அவுட்லைனுக்கு தலை ட்ரை பண்ணாலோ எப்படியா இருந்தாலும் வெளியே வந்துடுறாங்க. அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷன்ல வந்து ஒவ்வொரு ஜப்பான் பிளேயருமே வெளியே வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நல்லா தான் பரவாயில்ல, கேம் ஆவர்ஸ்லாம் இருக்கு, நல்லா பாஸ் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கடைசி அந்த கோல் வந்து அது தேவையில்லாத இடத்துல அந்த பூட் பண்ணா, அது கிளியர் பண்ணா பால் எங்கேயோ போகுது. அந்த ஒரு ஜாப்பனீஸ் பிளேயர் அந்த இடத்துல பாலை எடுத்துட்டு நீ ஒரு கட் பேக் பண்ணி ஒருத்தவனுக்கு அங்க பாஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆல் யூ நீட் டு டூ இஸ் யூ பூட் த பால். அவ்வளவுதான். அது எங்கேயோ போயிட்டு போகுது, அவங்க மறுபடியும் எடுத்துட்டு அவங்க வரட்டும். நீ நல்லா தான் பண்ணிட்டு இருக்க. சொல்ல போனா அந்த கசிமீரோ கோலை தவிர பிரேசில் கிரியேஷன் ஒண்ணுமே கிடையாது. ஐ மீன் அவன் என்ன பண்றனே தெரியாம பாலை சும்மா ரொட்டேட் பண்ணிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பாலை நவுத்திட்டு இருந்தாங்களே தவிர மூவ்மெண்ட் இல்ல, ஒரு கட்னின் பண்றதுல. வினிசியஸ் மட்டும்தான் இந்த டீம்ல தனித்துவமா ஆடிட்டு இருக்கான். அவன் வந்து அந்த அந்த ஒரு மூவ் எடுத்துட்டு போய் இந்த கேம் நான் வந்து பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா ஏதாவது பண்ணான்னு ஒரு மூவ் பண்ணான்டா. நீ பாத்தியா இல்லையா? சுசுகி சரியான சேவ். அந்த ஒரு மூவ் அது கோல் போயிடும் நினைச்சேன்டா. ஆனா அதான் சொல்றேன், அந்த டீம்லயே பெருசா நான் சொல்றேன் டக்குனு ராயான் வந்து நான் இப்ப லைட்டா ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தவன். ஏன்னா அவனோட ட்ரிபிளிங் வந்துட்டு சூப்பரா பண்றான்டா. ஆக்சுவலா அவன் எதுக்கு அவன் வந்து ஸ்டார்டரா வச்சிருக்காங்க, ஃபுல் கேம் ஆடி முடிச்சான், ஜஸ்டிஃபை பண்ணிருக்கான். அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங். சொல்லிடு அப்புறமா நம்மளோட மார்டினெல்லி ஃபினிஷ பத்தி ஒரு சொல்லிடு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபினிஷ் டக்கு டக்குன்னு அடிச்சாருல, அதெல்லாம் ஒத்துக்கணும்டா. அதெல்லாம் ஒத்துக்கணும். அந்த மாதிரி பிரஷர் டைம்ல வந்து கோல் கீப்பர் அந்த பக்கம் டைவ் அடிப்பான்னு தெரிஞ்சு நீ பாடியை ஓபன் பண்ணி அந்த இடத்துல அடிக்கிறதெல்லாம் அந்த பிரஷர் டைம்ல ரொம்ப 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 கஷ்டம் தான். அதெல்லாம் யூ ஹேவ் டு கிவ் ஹிம் தி ஃப்ளவர்ஸ். எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் மார்டினெல்லி பத்தி ஐ திங்க் நீ நிறைய தடவை ரிப்பீட் பண்ணிருக்க.
மார்டினெல்லியை கொண்டு போய் டச் லைன்ல வச்சா ஒன்னும் பண்ண மாட்டான்யா. அவன் அந்த இன்சைடு ஃபார்வர்டா யூஸ் பண்ணுங்க. நீ எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்க. ஆட்டட்டா அதை மட்டும் பண்ணவே மாட்டான். டச் லைன்ல கொண்டு போய் நிக்க வச்சுட்டு மார்டினெல்லி அங்கிருந்து உள்ளவா, அங்கிருந்து உள்ளவா, அங்கிருந்து உள்ளவாமா. ஆடா அது அவனுக்கு வராதுடா. ஆன்சலாட்டியாச்சு அம்பி நீ வந்து உள்ள ஆடு. டச் லைனுக்கு வேணாம். நீ உள்ள வந்து அந்த லெஃப்ட் ஆஃப் ஸ்பேஸ்ல நீ வந்து ஆடு. அங்கிருந்து நீ ஷார்ட் எடு, நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு. நல்ல வேலை இப்ப டச் லைன் நிங்கரா இருந்திருந்தா மார்டினெல்லி அந்த பொசிஷன்லயே இருந்திருக்க மாட்டான். அவன் எங்க எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல வெளிய இருந்திருப்பான். சோ அது கரெக்ட். ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபைலிங் அசிமா வந்து ஆன்சலாட்டி பண்ணது. பட் ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, திஸ் இஸ் ஆன்சலாட்டி, இது இப்படிதான் நடக்கும். 1-0 டவுன் போன போதெல்லாம் இது வந்து கிளாசிக் ஆன்சலாட்டி தான். ஒண்ணு புதிய ஒண்ணு சர்ப்ரைஸா ஐயா அப்பவே ஒண்ணு கிடையாது. பதட்டமே பாருங்க. கோல் அடிச்ச அப்புறமா வந்துட்டு சரி அடிச்சிட்டாங்க அவ்வளவுதான். அதேதான் அந்த ரியல் மேட்ரிட்ல இருந்த காம்னஸ் அப்படி எங்கேயும். அதான் ஆனா தே ஸ்ட்ரகிள்ரா, தே ஸ்ட்ரகிள் பிக் டைம். கேட்டா வந்து ஜப்பான் வந்து தே பிளேட் ரியலி வெல்ரா. அதாவது நீ சொல்லலாம் ஓகே ஃபைனலி தே எண்டட் அப் கிவிங் அவே 2 கோல்ஸ் அண்ட் தென் லூசிங் த கேம் கடைசியில அப்படின்னு சொல்லி. பட் ஆனாலும் அந்த நீ ஜப்பான் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபென்ஸ் தான் அவங்களும் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த ஒரு கோல் போட்டதுக்கு அப்புறம் கூட அவங்க பெருசா அட்டாக்கிங்லாம் ஒன்றும் பண்ணல. தே ஜஸ்ட் ரிலைட் ஆன் தேர் டிஃபென்ஸ். சரி நம்ம வந்து இதை தாக்கு பிடிச்சிருவோமா லைட்டாவே ஒரு அப்படின்னு. பிளாஷ்பேக் வந்துச்சு ஆர்சனலோட யூசிஎல் பெர்ஃபார்மன்ஸ். பட் அப்ப எங்களை மட்டும் கலாய்ப்பீங்க. இங்க வந்து பண்ணாங்கன்னா இதுதான்டா எல்லா டீமும் ஏய் இல்ல நான் எவிடன்ஸ் சொல்றேன். இதுதான்டா எல்லா டீமும் பண்ணோம். ஒரு கோல் எடுத்துட்டு அப்புறமா போதும்னு உக்காந்துருவானுங்க. ஆனா நாங்க பண்ணா எங்களை அடிப்பீங்க. சரி அது வேற கான்டெக்ட் விட்டுருங்க. இவனுடைய புதுசா ப்ராப்ப பாக்குறவங்களுக்கு. மறக்காம போட்டுறான் மக்களை. எங்க கேப் கிடைச்சாலும் இவன் ப்ராப்ப போட்டுறான். அதனால வந்து எத எத சொல்லிக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கு அதான் தான் மட்டும் வருவீங்களே. இதுதான் பாரு ஊர் உலகத்துல எல்லாரும் பண்றானுங்க. ம். அதாவது ஜப்பானும் ஆர்சனலும் ஒண்ணுட்டான் ஒரே வார்த்தையில. ஆனா வந்து ஃபைனலி பிரேசில் கோ த்ரூ. ஐ மீன் இட்ஸ் நாட் லுக்கிங் குட். சொல்ல போனா இட் இஸ் ரியலி நாட் லுக்கிங் குட். நான் வந்து ஐ தாட் தே வில் கோ அவுட். இட்ஸ் நாட் லுக்கிங் குட். ஏன்னா அவங்க அடுத்தது யார் ஆட போறாங்கன்றத ஆமா. அடுத்தது சொல்லுவோம் நம்ம. கரெக்ட். வருத்தம். ஆனா இப்பவே இட்ஸ் நாட் லுக்கிங் குட். நான்லாம் வந்து முன்னாடி சொன்னேன்ல யார் வெளிய போவான்னு நினைச்சேன். நான் வந்து சத்தியமா பிரேசில் தான் போவானுங்கன்னு நினைச்சேன். பட் சம்ஹவ் தே ஸ்கிரேப்ட் த்ரூடா. அதான் உண்மை. தே ஸ்கிரேப்ட் த்ரூ. அடுத்த கேம் என்ன பண்ணுவாங்கன்னு அடுத்த கேம் பத்தி பார்ப்போம். பட் ஆனா வந்து 2-1 ஜாப்பனீஸ் விக்டரி, சாரி பிரேசிலியன் விக்டரி ஓவர் ஜப்பான். அடுத்தது வருவோம். சட்டையை போட்டு உட்கார்ந்திருக்கியா அதை பத்தி பேசு. என்ன நடந்துச்சு கேம்ல? இந்த 4 ஸ்டாரோட அப்படியே மறந்துடணும்னு சொல்ல வராங்க. மறுபடியும் இந்த டீம் கிட்ட எதிர்பார்க்காதீங்க. 2014ஓட எங்களோட டீமை முடிச்சுக்கிட்டோம். இப்பெல்லாம் சும்மா அந்த பேரை வச்சு சுத்திட்டு இருக்கோம். அப்படியே பிரேசில் தான். இப்ப கூனியா பண்ணாரு 5 ட்ரோஃபி ஏதோ அவர் ஜெயிச்சா மாதிரி எங்கிட்ட இருக்கு. டேய் நீ ஒண்ணும் பண்ணல. அதெல்லாம் அநியாயம்டா. ஜப்பான் ஃபேன்ஸ்ட போயிட்டு எதுக்கு உங்ககிட்ட அதை ஒரு பண்ணா? ட்ரோஃபி கூட நான் விட்டேன். நீ 5 சொல்ற அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு தெரியல. அதே மாதிரி இவங்களும் பண்றாங்க. வந்து செய்கையில பண்ணாம கேம்ல சொல்றாங்க. இந்த மாதிரி எங்களுக்கும் வந்துட்டு இதுக்கு மேல திறமை இல்ல பாஸ் முடிச்சுக்கோங்க. நாங்க வந்து இந்த ஸ்வைன்ஸ்டைகர், க்ரூஸ், ஓசில், கிளாசா இந்த மாதிரி பேர்லாம் இந்த டைம்லாம் போயிட்டு இப்ப எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்றாங்க. என்னடா பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே எனக்கு வந்து செம்ம டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா பெராகுவே வந்துட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ சான்ஸ் கிரியேஷன்ல இருந்து எல்லாமே அவங்க வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த என்சிசோ கோல் நல்லா மிரண்டுறான் டே. அவ்வளோ ஃபாஸ்ட் பேஸ்ட் விப் கிராஸ் வந்துட்டு அவங்க டக்குன்னு ஹெட்டிங் பண்ணி உள்ள போட்டாங்களாம். பயங்கரமான கோல். அண்ட் ஜெர்மனி கிட்ட இருந்து எங்க இருந்து சான்ஸ் கிரியேஷன் யார் அடிக்கிறா உண்டாவை நம்ம சொன்ன பொத்து பொத்துன்னு பினிஷர்னு அவனை ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கேமை. அவ்வளவு பேக்லாஷ் இருந்து அவனை ஸ்டார்ட் ஐ மீன் ஏன் அவனை ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் கேட்டு போனா சான்ஸும் கொடுத்தாச்சு ஸ்டார்டிங்ல. ஒன்னும் பண்ணல அவன் இந்த இந்த கேம்ல வந்துட்டு இதுக்கு மேல என்ன பண்றது. 21 ஷாட்ரா. ஆனா 6 தான் ஆன் டார்கெட். ஐ ஃபீல் தி என்டையர் ஜெர்மன் டீம் ஹஸ் பீன் லெட் டவுன். யாருமே வந்துட்டு வேர்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா உண்மையா சொல்ல போனா நான் அதை கொடுத்துறேன். அவனை தவிர்த்து ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ்னு வரையா வேர்ட்ஸே வந்து ஒரு 4-5 பாஸ் நல்ல பாஸ்ரா. மத்தபடி வந்து ஸ்ட்ரகிள் லைக் கிரேசி. நம்ம வந்து சானையை பத்தி ஒரு ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருந்த போது 2 பேர் காமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. சானே தான் ப்ரோ நிறைய வந்து பண்ணி அவங்களை குவாலிஃபை பண்ண வச்சான். நீங்க பாருங்க நாக் அவுட்ஸ்ல பாருங்க சானே வேற லெவல்ல ஆடுவான் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். அவன்லாம் வாஸ்ட் பீப்புள். நீங்க வந்து நம்ப மாட்டேங்கிறீங்க. அவனுடைய டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? கமெண்ட்ஸ்ல போட்டு திட்டுறாங்க இது சொன்னதுக்கு. ஏன்டா டேய் நாங்க பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தானடா இருக்கோம். அதனால சானே ஒண்ணும் இல்ல, வேர்ட்ஸ் ஒண்ணும் இல்ல, உண்டா ஒண்ணும் இல்ல. வேற யாரு? ஆக்சுவலா அந்த கோலே பாத்தீங்கன்னா வேர்ட்ஸோட பிளிக் ஓகே. தெரிஞ்சுச்சுல 88 மினிட்ஸ் வரைக்கும் ஆடி இருக்கான்டா அவன். அதான் எனக்கும் புரியல. அந்த அந்த ஹேவர்ட்ஸோட கோலே என்னைய பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு 75% ஹேவர்ட்ஸ் 25% தான் வேர்ட்ஸ். ஏன்னா வேர்ட்ஸோட கிராஸ்ல வந்து அப்படி ஒரு டைவர்ட் பண்ணி அந்த ஹெட்டர் அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ அது வந்து ஐ வில் கிவ் இட் மோர் டு ஹேவர்ட்ஸ் தான். அந்த அந்த கிராஸ கூட வந்து அந்த ஃபினிஷ் பண்ணது. எவ்வளவுதான் ஆர்சனல் கேரி பண்ணாங்க அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ உள்ள போகல. அதனால வந்து அது நடந்த பெனல்டி என்ன பண்ணீங்க?
யார் கூட்டிட்டு போனா ஃபைனல் இது பெனால்டி ஷூட் வரைக்கும்? ஓ அந்த கோல் போடுறது தக்கு பிடிச்சான்டா யார் கூட்டிட்டு போனா அப்படின்ட்டா. பட் ஆனா ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம்டா. அந்த ஜானத்தன் டா போட்ட கோல் வந்து should it have counted or should it not have counted? உண்மையிலேயே எனக்கு புரியலடா. ஆக்சுவலா அது எதுக்கு? ஆனா என்ன இதுல ஆக்சுவலா வந்து யார் பேசுனான்னு தெரியுமா? ஏதோ ஒரு பெரிய ஆள் பேசுனான் ஆக்சுவலா இத பத்தி. எனக்கு யார் கிளாப்பா இல்லன்னா கிளாப்தா யார் கவலைப்படாத. கிளாப்தா. இந்த மாரி வந்துட்டு 2 விஷயம் நடந்தது. ஒண்ணு வந்துட்டு இந்த மாரி நடந்தது. பிரீமியர் லீக்ல நடந்திருந்தா என்ன சொல்லிருப்பாங்க, குடுத்திருப்பாங்க. இந்த மாரி தான் வந்து ஆர்சனல் இத்தன கோல் போட்டாங்க. தேவையில்லாம எதுக்குடா இழுக்கிறீங்கன்ற மாரி இழுத்து விட்டாரு. பட் நானும் திங்க் அதுதான். ஆனா பண்ணுவேன். எல்லாரும் ஆளுங்க திட்டுறாங்க. இது பிரீமியர் லீக் கிடையாதுப்பா. இது வேர்ல்டு கப். உண்மையிலேயே வந்து எல்லாமே இப்படி இதுவா தான் இருப்பாங்க. சோ அதெல்லாம் இழுத்துட்டு வராதீங்கன்னு தான் சொன்னாங்க. பட் அதான் ஐ ஃபெல்ட் இது எப்படின்னு தெரியல. இம்பீடிங் இருந்துச்சு தான். ஓகே. ரொம்ப லைட்டா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உண்மையிலேயே போட்டு எப்படி சொல்றது பிளாக் பண்ணிட்டான் அவனோட பாத்து கரெக்ட் அதை நான் ஒத்துக்கிறேன். அவன் அந்த சைடு போக முடியாதுன்ற மாதிரி பிளாக் பண்ணிட்டான். அதுக்கு மேல என்ன இல்லடா நீ வந்து ரைட்டா ரெண்டு ராங்ன்றது எனக்கு சைடும் தெரியல. நீ என்ன பாக்கலாம்டா சொல்ற? சுபாஷ். நீ சொன்ன மாதிரி டூ சைட்ஸ் ஆஃப் இட் சரியா. ஒரு சைடு நீ சொன்ன மாதிரி நான் ஒரு டிஃபெண்டரா அந்த இடத்துல சும்மா தான் நிக்கிறேன். நான் உன் கையை வச்சு பிளாக் பண்ணல, உன்னை கட்டி பிடிக்கல, நான் எதுவுமே பண்ணல ஓகேவா. ஸோ என்னோட ஐ எம் ஸ்டாண்டிங் கிரவுண்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஐ ஸ்டுட் கிரவுண்ட். விஷயம் என்னாச்சுன்னா கோல் கீப்பர்ஸ் ட்ராக் பேக்கிங்ல அந்த அந்த ட்ராக் பேக் பண்ணும்போது ஹி ஹிட்ஸ் ஹிம் அண்ட் ஹி ஃபால்ஸ். ஆனா எனக்கு அந்த ஃபாலோ கூட நான் விட்டுருவேன். என்ன தெரியுமா அடுத்தது ஆச்சு? அவனுக்கு பின்னாடி இருந்த ஷாட் வந்துச்சு. ஒருவேளை ஷாட் வந்து இந்த பக்கம் இருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ கோல் கீப்பர் ஏய் நீ எப்படி இருந்தாலும் எந்திரிச்சு தடுத்திருக்க மாட்டானான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது கீழே விழுந்து எந்திரிச்சு அவன் கைய மேல தூக்குறதுக்குள்ள அந்த ஷாட் வந்துருச்சு. சோ அதனால யூ எசென்ஷியலி எண்ட் அப் இம்பீடிங் த கோல் கீப்பர். கோல் கீப்பரோட நேச்சுரல் மூவ்மெண்ட்டை மேபி தடுத்திருப்பானா தடுத்திருக்க மாட்டானாலாம் தெரியாது. நின்றிருந்தா கூட அது அடுத்த விஷயம். அத ஆனா அப்புறமா பேசுவோம். அவனுக்கு அதான் தனியா பேசுவோம். அத பத்தி தெரியாது. ஆனா இது ப்ராப்ளம் இஸ் அவன கீழ விழுந்துட்டான். எந்திரிச்சு கைய தூக்குறதுக்குள்ள அடுத்த ஷாட் வந்துருச்சு. அது கோல் கீப்பர் கைக்குள்ள தான் போச்சு. அப்படிங்கறதுனால ஃபார் மீ தட் வாஸ் த ரைட் டிசிஷன்ரா. இந்த ஒரு விஷயத்துக்காக போல்ட் அந்த டிசிஷன் ஆக்சுவலா லிட்டரலி ரொம்ப ரொம்ப போல்டான டிசிஷன். இந்த மாதிரி நல்ல கோல் கான்ட்ரோவர்சி வரும். குடுத்து ரிவோக் பண்ணாங்க கரெக்ட்டா? கோல் கொடுத்துறாங்க. அப்புறம் விஏஆர் செக் போச்சு. விஏஆர் செக் போய் கரெக்ட். ரெஃப்ரி பார்த்துட்டு வந்தா இல்லன்னா ஐ வாஸ் வெரி ஹாப்பிடா. இம்பீட். அத பார்க்கும்போது வந்து ஓகே ரைட் டிசிஷன் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷம் வந்து எனக்கு இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தா வந்து கோல் கீப்பரை வந்து அவனுடைய நார்மலா சேவ் பண்ற கெப்பாசிட்டி நீங்க தடுத்துருக்கீங்க. அதனால அதை வந்து டிஸ்அலோவ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். இது சாஃப்ட் இது இந்த அளவுக்குலாம் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி டிஸ்கஷனே இல்லை. கோல் கீப்பர் நீ இம்பீட் பண்ணிருக்கியா இல்ல பண்ணிருக்கியா அவ்வளவுதான். அதுக்கு வந்து நீ வந்து எடுத்துட்டியா அவ்வளவுதான். நீ வந்து பண்ணிட்ட. அண்ட் பெனல்டிஸ்ல என்னடா ஒருத்தவன அடிக்கல. பெனால்டிஸ் போறதுக்கு முன்னாடி இது பேசணும். ஆக்சுவலா அந்த கில்லோட பெர்ஃபார்மன்ஸ் அமேசிங் லெஜெண்டரி பெர்ஃபார்மன்ஸ். சீரியஸ்ரா. பராகுவேல வந்துட்டு அவனுக்கு சரியா கட்டிடலாம். அந்த சீரியஸ். மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்ததே இல்ல. இவ்வளவு ஹைட்டான ஒரு கோல் கீப்பர் ஆனா அவ்வளவு அஜைலா இருக்கிறான். பறந்து பறந்து லிட்டரலி லாஸ்ட் மினிட்ல பாயிண்ட் பிளாங்க்ல ஒரு சேவ் பண்ண ஒரு ஹெடர். கரெக்ட் அவன் கரெக்ட். ஸ்ட்ரைட்டா வந்து வர விஷயம் பட் அதான் பாயிண்ட் பிளாங்க்ல வரப்ப ஸ்லிப் ஆகி போறது என்னவா நடக்கலாம். அதையும் புடிச்சான். தாவி தாவி எல்லாருக்குலயும் இருப்பேன்ற மாதிரி. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது இந்த வேர்ல்ட் கப்ல வந்துட்டு எல்லா கோல் கீப்பர்ஸ் நம்ம யாரும் தெரியாத கோல் கீப்பர்ஸ்லாம் அவங்க லைம் ரைட்டுக்கு வராங்க. இது மூலியமா அவங்க மேபி டிரான்ஸ்பர் ஆகி எங்க வேணா போலாம். பட் ஸ்டில் கோல் கீப்பர்ஸ் வந்து ஒரு நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போற பாக்குறது நல்லா இருக்கா எனக்கும். ஏன்னா இந்த மாதிரி கஷ்டம் தான். பெனால்டிஸ் வரணுமா வா வா யார் இல்ல வந்துட்டு சுபாஷ் உண்மையாடா நான் மறந்துட்டேன்டா. நல்ல வேலை நீ கொண்டு வந்த கில் பத்தி நீ பேசினது. என்னன்னா அவனோட ஹைட்டுக்கு எல்லா கிராஸையும் புடிச்சிட்டு இருந்தான்டா. வெளியே ஒரு ஹெட்டர் கூட செய்யவே விடல. அந்த ஹேவர்ட்ஸ் கோலை தவிர கொஞ்சம் அந்த அந்த ஒரு இன்னர் பாக்ஸ் பக்கத்துல வந்தாலே தாவி பிடிச்சிட்டான். எப்படி வந்தாலும் தாவி பிடிச்சிட்டான். நீ பெனல்டிஸ்ல அவன் தடுத்திருந்தாலோ தடுக்கலையுமே நம்ம அவனை பத்தி பேசிக்கணும். நல்ல வேலை நீ எடுத்துட்டு வந்த அவனை பத்தி வந்து பேசின. அண்ட் பெனல்டிஸ் வந்துச்சா நான் அப்பவே நினைச்சேன் இவன் ரொம்ப ஹைட்டா வேற இருக்கான், இவன் ரொம்ப அஜைலா வேற இருக்கான், இவன் தடுத்துருவானோ அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் பெனல்டிஸ. அதே மாதிரி வந்து பொட்டு பொட்டுன்னு நானு அதாவது அதாவது அந்த ஒரு கோல் போட்டிருந்தா போதும் 2 சான்ஸ்ல. லாஸ்ட் 2 சான்சஸ் ஃபார் பாரகுவேல 1 அடிச்சிருந்தா போதும் கரெக்ட்டா? அதுல ஆமா 1 அதான் 2 போஸ்ட் கோல் லீடு இருக்கு. ஒரு கோல் போதும். கரெக்ட். 1 போஸ்ட் 2வதுல 1000 பிடிச்சிட்டான். ஓகேவா? நான் யோசிக்கிறேன். அப்பா இதான் பிரேசில் இதான் ஜெர்மனிக்கு சான்ஸ். இனிமேல் வந்து ஓகே 2 சான்ஸே விட்டானுங்க பாரகுவே. சோ இனிமேல் எவனாச்சு வந்து ஜானத்தன் டாவ் எடுக்க வைப்பானாடா கையர் அடிக்கிறதுக்கு. கேளு கிமிச் போய் கேட்டிருக்கான் போல இருக்கு. கொரட்ஸ்கா நீ எடுக்கிறியான்ட்டு. கொரட்ஸ்கா வந்து முடியாதுன்னு சொல்லிருக்கான் போல. இந்த மாதிரி அங்க ஒரு கூத்தாயிட்டு அதுக்கப்புறமா டா எடுக்க போயிருக்காரு. சோ அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு கான்பிடன்ஸ் இல்ல யாருக்கும் எடுக்கிறதுக்கு. அதனாலதான் வந்துட்டு டா வந்துதான் ஒரு பேச்சு. இது உண்மையிலேயே வந்து அபிஷியல் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அவன் போய் கேட்கறது எல்லாம் இருக்குது அந்த வீடியோல. அப்புறம் பார்த்தா ஆனா இன்னொன்னு நீ கில்லு சொன்ன நம்ம மாதிரி வந்து கொரட்ஸ்கா பெனால்டிஸ்லயும் சொல்லணும். பெனால்டிஸ்ல கில்லு வந்துட்டு எவ்ரி டைம் he dived in the right direction. அவன் வந்து கரெக்ட். பாடி லாங்குவேஜ பயங்கரமா நோட் பண்ணான்ட்டு. சோ இதெல்லாம் வர ஒரு நல்ல ஆமா நீ சொன்ன இது. மாதிரி கொரெத்கா இன்னும் சொல்லிருந்தாங்க அந்த பிரவுன் லெஃப்ட் பேக் பிரவுன்
அப்புறம் இன்னொரு பிளேயர் 3 பிளேயருமே முடியாதுன்னு சொன்னனால தான் ஜானத்தன் டாக்கு ஃபர்ஸ்ட் எவர் பெனல்டி அவன் கரியராமா இது. ஆமா. அதே வந்து சிக்ஸர் சுட்டான். அவரு 6 ஆமா. இவன் வந்து கேப்ரியல் வந்து நீ போ, நீ வான்னு இவன மாட்டிக்கிறாரு இப்ப. அன்பார்ச்சுனேட்லி இவர் அடுத்தது கொஞ்ச நாளைக்கு இவரு வச்சு செய்வாங்க. பட் நாகல்ஸ்மேனோட டெசிஷன் எனக்கு உண்மையிலேயே புரியல. ஏன்னா வோல்டமாடி வந்து இப்ப டபுள் ஸ்ட்ரைக்கரா எடுத்துட்டு வந்தாங்க. இது வரைக்கும் குரூப் ஸ்டேஜ்ல ஆடவே இல்ல. ஓகே திடீர்னு வந்துட்டு இந்த மேட்ச்ல தூக்கி வந்து போட்டாரு. அவுட் ஆஃப் ஐடியாஸ் 2 பேர் ஹைட் கிராஸ போடுங்க ஏதாச்சும் பண்ணலாம் ட்ரை பண்ணிருந்தாங்க. அப்பயும் ஆவர்ஸ் ஏதோ புடிச்சலாம் வோல்டமாடி கொடுத்தா அவனால ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அடிக்க முடியல. பெனால்டிஸ்ல போய் பெனால்டிஸும் மிஸ் பண்ணியாச்சு. இதை விட ஒரு வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் ஜெர்மன் ஷர்ட் அவன் கிடைக்கவே முடியாது. அந்த மாதிரி பாவமா இருந்துச்சு உண்மையிலே. எதுக்கு இந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு இப்படி வந்து மாட்டினு தெரியல. பட் நாகல்ஸ்மேன் ஹாஸ் டு டேக் தி ப்ளேம். ஐ திங்க் இதோட முடிச்சிட்டு அடுத்து கிளாப் ஹாஸ் டு டேக் ஓவர் as ஜெர்மன் மேனேஜர். இதுதான் இன்னைக்கு ரூமர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாகல்ஸ்மேனை பத்தி இந்த யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாம் பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்னா என்ரிக்கே இல்லைன்னா நாகல்ஸ்மேன். நான் அப்பவே சொன்னேன், அந்த பைத்தியக்கார ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு விஷயம் பண்ணுவான்டா. பிளேயர்ஸ் எல்லாமே குழம்பி போயிருவாங்க. அவங்களுக்கே ஒன்னும் புரியாது. அவன்கிட்ட ஒரு செட்டு மெத்தடே இருக்காது. அவன் கண்டமேனிக்கு மாத்திக்கிட்டே இருப்பான் அவன் அப்படின்னு சொல்லி. ஸோ கேம் முடிஞ்சோடனே வந்துட்டு நாகல்ஸ்மேன் வந்து 2028 வரைக்கும் எனக்கு கான்ட்ராக்ட் இருக்கு. ஐ வுட் லைக் டு ஸ்டே. ஆனா ஐ வில் லீவ் இட் அப் டு டிஎஃப்பி. அவங்க வந்து என்ன முடிவு பண்றாங்களோ அவங்க பண்ணட்டும்னு. இன்னைக்கு காலையில இருந்து கிளாப்போட கேம்ப்ல இருந்து கிளாப் இஸ் ரெடி டு டேக் ஓவர் இஃப் டிஎஃப்பி சூசஸ் ஹிம் டு டேக் ஓவர். பட் ஹி இஸ் ரெடி டு கெட் பேக் இன்டு மேனேஜ்மெண்ட் அண்ட் அந்த ஒரு பொசிஷன் வந்து அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு அவருக்கு தோணுது அப்படின்னு சொல்லி. அதாவது கிளாப்புக்கு தான் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்ல என் தலைவன் இதுக்கு மீடியாக்கு வந்துட்டு மைக்க பிடிக்கும் போதே எனக்கு தெரியும். கேப் கிடைக்கும் போதெல்லாம் ஜெர்மனி கேப் கிடைக்கும் போதெல்லாம் ஜெர்மனி அடிக்க போறான். அவன் டார்கெட் பண்ணிட்டான் ஜெர்மனி ஜாப் வேணும்ட்டு அப்படின்னு. அதே மாதிரி இப்ப கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் தட்ஸ் வாட் ஹேப்பன். ஸோ ஜெர்மனி ஆர் அவுட். நீ சொன்ன மாதிரி அந்த 4 ஸ்டாரை வச்சு சந்தோஷமா இருந்துக்க வேண்டியதுதான். அடுத்தது வந்துட்டு மொராக்கோ நெதர்லாண்ட்ஸ் 1-1 முடிஞ்சு நெதர்லாண்ட்ஸ் ஆல்சோ வென்ட் அவுட். ஸோ இந்த கேம் எப்படி இருந்துச்சு? Yet another managerial disaster class. Again, full blame has to go to Coman. இந்த கேம்ல வந்துட்டு நான் பிளேயர்ஸ் மேல பெருசா குத்த சொல்ல விரும்பல. யாராச்சும் எப்படி ஆடுற ஒரு டீம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் போன உடனே ஃபுல் டிஃபென்சிவ் மோட்ல இறங்குவாங்களான்னு எனக்கு புரியல. இவங்க வந்து பெனால்டிஸ் எடுத்துட்டு போனோம் நெதர்லாண்ட்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்டாக்கிங் ஃபுட்பால்ஸ் ஆடிட்டு இருந்த குரூப் ஸ்டேஜ்ல டீம் பெனால்டிஸ் எடுத்துட்டு போனோம் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு நான் மேனேஜரை தான் 100% குத்தம் சொல்லுவேன். வெரி புவர் ஃப்ரம் தெம் ஆக்சுவலா. எனக்கு ஏன்னா பிளேயர்ஸ் ஒரு டீசென்ட் தான். எனக்கு யார் மாதிரி தனித்துவமா நான் வந்து குறைச்சுன்னு சொல்ல முடியாது. ப்ராபி அன்பார்ச்சுனேட்லி பர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் அப்பார்ட் ஃப்ரம் தெம் எவ்ரிபடி எல்ஸ் ஹேட் அ குட் ஷிஃப்ட் தான். அந்த சைட்ல அக்கீமி வந்து ஒரு பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். அவர் தான் வந்துட்டு ஃபுட்பாலோட மேன் ஆஃப் த மேட்ச். எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. அண்ட் இந்த பெனால்டி ஷூட் அவுட்ல போனோ இந்த வாட்டி போனோ இங்க மாஸ் காமிச்சிருக்கான். ஐ ஃபீல் பொறுத்த வரைக்கும் அந்த கேக்போட கோல் அவன் வந்து அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் சாரி கேக்போட ரியலி சாரி டு ஹியர் தட். அப்புறம் அவன் வந்து இல்ல நான் கேம் ஆடுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லி அதுக்கப்புறம் அந்த கோலை போட்டு பயங்கரமான ஒரு இமோஷனல் மூமெண்டா அந்த பிச்சில் இருந்துச்சு. அதுல சம்மர்வில் கீழே விழுந்துட்டான்டா. விழுந்ததுக்கு அப்புறமும் அந்த கிராஸ் போடுவான்டா கேக்போ கோலுக்கு. அதுவே வந்து வேற லெவல் இருந்துச்சு. நான் தாக்கு பிடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த கடைசியில வேண்டைக்கு வேடிக்கை பார்த்துட்டு விடுவான் பாடுறா. அவன் அந்த ஹெட்டர் அடிக்கிற கீசா டியாப் அந்த ஹெட்டர் அடிக்கிறதுக்கு அநியாயத்துக்கு இருந்துச்சு. அது உன்னோட பால்ரா என்ன பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. பட் ஐ திங்க் போத் ஆஃப் தெம் நீ வந்து வேண்டைக்கும் சரி கோமனும் சரி போத் ஆஃப் தெம் ஷுட் பி டன் வித் தேர் இன்டர்நேஷனல் கரியர்ஸ். என்னை கேட்டா வந்து ஐ டோன்ட் நோ ஹூ எல்ஸ் இஸ் கமிங். நீ வேண்டவன் இருக்கான், ஆக்கே இருக்கான் அண்ட் வேண்டக்கே இருக்கான். ஸோ 3 சென்டர் பேக்ஸ் இன்னுமே இருக்காங்க. ஸோ ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஷுட் கால் இட் குட். வேண்டைக் ஆட வெரி குட் ஸ்டார்ட், நல்லா ஆடிட்டு இருந்தாரு. இங்க வந்துட்டு when you're a captain in a leader இந்த சிச்சுவேஷன்ல நீ ஸ்டெப் அப் பண்ணணும். அந்த பெனால்டி குட் பெனால்டி டேக்கர் வேற ஏன் வந்து ஹைட் பண்ணிட்டு போகாம இருந்தாருன்றது எனக்கு நீ என்ன காரணம் சொன்னாலும் ஒத்துக்க முடியாதனால. இல்லடா தட்ஸ் ட்ரூ. நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் மேட்ச் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஓகே வேண்டை கண்டிப்பா ஒன்று எடுப்பான். பிகாஸ் அவங்க கிளப்புக்கு அவனுக்கு என்னன்னா போன வேர்ல்ட் கப்ல அவன் எடுத்து மிஸ் பண்ணான்டா. மேபி அதனால வந்து மேனேஜரே வேண்டான்னு சொல்லிட்டாராம். அதனாலதான் அவன் எடுக்கலையா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. பிகாஸ் இஃப் யூ லுக் அட் இட் யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்க, குவென்டின் டிம்பர் மிஸ் பண்ணா, சம்மர்வில் மிஸ் பண்ணா, இவன் வெகார் ஸ்கோர் பண்ண, வேற 2 பேர் வந்து மிஸ் பண்ணாங்கல்ல. அப்படி யோசிச்சு பார்த்தா ஓகே வேண்டைக்கு ஒரு டிஃபெண்டரா அவன் போய் எடுக்கணுமா அவங்களை எல்லாம் தாண்டி அப்படின்னு கேட்கற கேள்வி கரெக்ட் தான். பட் ஆஸ் அ கேப்டனா நீ வந்து பரவாயில்லப்பா எனக்கு என்னால எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு.
நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ போய் எடுத்துருக்கணும். பட் ஆனா he didn't ஃபார் வாட் எவர் ரீசன் அந்த மேனேஜர் எடுத்த முடிவா ஆனா என்னன்னு தெரியல. இந்த மோஸ்ட் வர்ஸ்ட் அண்ட் த மோஸ்ட் என்டர்டெய்னிங் பெனால்டி ஷூட்டோட சரி நான் அடிக்கவே மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னா இன்னொருத்தர் நானும் அடிக்க நீ மட்டும் அடிக்க மாட்டேன் நானும் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆமாடா என்னடா பண்றீங்க ஒருத்தராச்சும் சென்டர்ல அடிக்கடா அடிக்க தெரியல அப்பயாச்சும் உள்ள போகண்டான்ற அளவுக்கு ஆமாண்டா போயிடுச்சு சைடுல ஆமாண்டா தான் அடிக்க சென்டர்ல அடிச்சு தொலைங்கடா ஏன்னா கீப்பர் குதிக்கிறான் ஒரு சைடுக்குன்ற அதான் ஐயோ மேல அடிக்கிறானுங்க போஸ்ட் அடிக்கிறானுங்க வெளியே அடிக்கிறானுங்க அது மட்டும் தான் பண்றானுங்க உள்ள மட்டும் அடிக்க மாட்டேங்கிறானுங்க இல்ல கீப்பரையாச்சும் சேவ் பண்ணுவீங்களா கீப்பரே சேவ் பண்ண வைக்க மாட்டேங்கிறானுங்க அநியாயத்துக்கு மோசமான ஷூட் அவுட் பட் அல்டிமேட்லி தே கோ அவுட் அண்ட் ரானல் கோமெண்ட் வந்து இஸ் ரிசைன்டு ஸோ ஓகே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிசைன் பண்ணி கையெல்லாம் தட்டுறேன் அடப்பாவி ஆனா இப்போ ஒரு இன்னும் சொல்லுவாங்க ஸ்டாட்டிஸ்டிக் 3 வருஷமா உண்மையிலேயே தோக்கலடா பெனால்டிஸ்ல தவிர தோக்கவே ஆமா இந்த ஆமா இடத்துல 3 வேர்ல்ட் கப்ல டேய் இந்த கேம்ல பெனல்ட்டியே போயிருக்கூடாதுடா யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா ஆடி இருந்தாங்கன்னா கேம் ஜெயிச்சிருக்கலாம்டா நம்ம எவனாச்சும் கூப்பைனர்ஸ் மொராக்கோ அண்டர் கொண்டாந்துட்டு டாக் நினைக்கிறோம் ஆக்சுவலா அவனுங்க தான் பெட்டர் டீம் இதுல வந்ததுல அவங்களுக்கு தான் பெட்டர் சான்சஸ் எல்லாமே ம், மொராக்கோவை நம்ம ஃபுல்லா நம்ம பெருசா மதிக்காம இருக்கோம் பட் அவங்க ஸ்லோவா வந்துட்டு மறுபடியும் போன வேர்ல்ட் கப் மாதிரி செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது ஏய் வேர்ல்ட் நம்பர் 6ஓ 7ஓட மொராக்கோ அவங்க இப்போ தான் 7th 8th தான் நெதர்லாண்ட்ஸ் 7 ஐ அண்ட் கெஸ் 8 பட் அதான் அப்ப யோசிச்சு பாரு அவங்க வந்து அவங்களோட ரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்சேன் அவங்களும் நெக்ஸ்ட் ரவுண்ட் போய் மீட் பண்றதுக்குனால நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ கோமன் ஓவர் நெக்ஸ்ட் ஆர்னே ஸ்லாட் டு டேக் ஓவர் ஆமா நெதர்லாண்ட்ஸ் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இங்க வந்துட்டு என்ன சூப்பரா ஒரு இருக்கும் எனக்கு கலாய்ப்பா நினைச்சேன் வந்துட்டு கரெக்டா தான் ஆக்சுவலா சொல்ல போனா இருக்கிற டீமை மேனேஜ் பண்ணிருப்பாரு இந்த வந்து 500 மில்லியன் 600 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு வந்தா சொதப்பிடுவாரு சோ நேஷனல் டீம்ல என்னது வாங்குறதுக்குலாம் ஒரு ஆப்ஷனும் இல்ல இருக்கிற பிளேயர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆர்னேஸ் நாட் பெஸ்ட் அப்படி போட்டு மாத்தி விட்டா சரி நார்வே 2 ஐவரி கோஸ்ட் 1 வழக்கம் போல ஹாலண்ட் at the end ஆமா பாய்ஸ் ஃபுட்பால் பேஜ் சார்பாக இந்த மேட்ச் லைவா போய் பாத்துட்டு வந்தாச்சு மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு இருங்க ஃபுல் vlog-ஆ வரும் அதுல வந்து இன்னும் டீடைல்டா எல்லாமே இருக்கும் சோ எக்ஸைட்டிங்கா இருக்கு நீங்க கேட்ட மாதிரியே போயாச்சுங்க போயிட்டு பண்ணியாச்சு கம்பெனி சார்பா இப்ப காசு அமுச்சு விடுங்க எல்லாரும் போயிட்டு வந்ததுக்கு பட் அதான்டா பயங்கரமான மேட்ச் இது வந்து ஃபுல்லா டீடைல்டா வீடியோல இருக்கும் பட் மேட்ச் வைஸ் பார்த்தோன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் நாக் அவுட் கேம் ஃபார் நியூட்ரல் ஏன்னா நான் மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து ஐவரி கோஸ்ட் டோட்டலி டாமினேட்டிங் அவங்க தான் வந்துட்டு உண்மையில அடிக்கிற மாதிரி இருந்தானுங்க பட் இந்த கேம் எப்படின்னா கிடைச்ச சான்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க நார்வே இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் பார்த்த 10-15 மினிட்ஸ்லயே 4-5 கார்னர்ஸ் வந்துச்சுடா அவ்வளோ அட்டாக் சான்ஸ் வந்தப்ப நீ அப்பயே முடிச்சிருக்கணும் ஒரு கோலை போட்டு பட் அவங்க கேபிட்டலைஸே பண்ணல பெப்பே ஸ்டெப் அப் வெரி மச் அந்த டீம்ல டியாமாண்டே டிட் நாட் ஸ்டெப் அப் அந்த டீம்ல வந்துட்டு ஃபினிஷர் அந்த ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்ல ஆன 2 பேருமே மட்டமானாங்கடா சோ அந்த ஐவரி டியாலோ சூப்பர் கோல்ரா அவன் அடிச்ச கோல் டியாலோ வேற லெவல் அவன் டேக் ஆன் பண்ணி அது வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டியாலோ வந்தோடனே நான் இறங்கி செய்யறேன் என் கண்ட்ரிக்குன்னு உண்மையிலே இறங்கினான் அவன் தனியா போய் அடிச்சான் கடைசியில அந்த ஃப்ரீ கிக் வர ஜஸ்ட் மிஸ் நான் அப்புறம் வேண்டிட்டு இருந்தேன் டெய்லி எக்ஸ்ட்ரா டைம் போனா எக்ஸ்ட்ரா மேட்ச் பாக்கலாம்னா போட்டுறா கரெக்டா ஃப்ரீ கிக் ஜஸ்ட் மிஸ்ல நான் சேவ் பண்ணிட்டான் பட் எர்லிங் ஹாலண்ட் கோல் அப்பயும் இதே சொல்லி விட்டுலாம் இல்ல அவனே சிரிச்சிட்டா அந்த கோல்ல வந்துட்டு நான் எவ்வளவோ அடிச்சிருப்பேன் கோல்ஸ் பட் இது வந்து தெரியும் அதுவா போயிடுச்சா நான் ஏதோ பண்ணன்ற மாதிரி கோல் போச்சு தொட்டு வேற யோசிப்பான் ஐயோ உள்ள போதான் தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு பாப்பான் அப்புறம் வந்து உள்ள போயிடும் பட் அகைன் அதுக்கு முன்னாடி வந்து அந்த இவன் பாஸ் போடுவான் அந்த பாஸ் தான் வந்து அந்த டிஃபென்ஸை ஸ்பிளிட் பண்ணி இவன் வந்து கிராஸ் பண்ணுவான் அதனால தான் ஹாலண்ட் வந்து டேப் இன் பண்ணுவான் அந்த பாஸ் சூப்பரா இருக்கும் எனக்கு அந்த பிளேயர் பேர் மறந்து போச்சு பாஸ் போட்டவன் இட் வாஸ் ரியலி நைஸ் டு see நூசா பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ரைட் பேக் ஆஃப் துவேவோட தம்பி அவர் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் தம்பில அண்ணன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கெசியே நல்லா ஆடினா இவங்களா பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஒருத்தன் எனக்கு சும்மாவே நான் பிடிக்காதுன்னு சொல்லுவேன் என்ன போட்டு அடிப்பீங்க எல்லாம் சொல்லுவீங்க லைவ்ல பாத்திருக்கேன் மார்டின் ஓடகார்ட் த ஆர்ட் ஆஃப் ஆக்டிங் பிஸி பிச்சு ஃபுல்லா வந்து இப்படி எப்படின்னு வந்து சுத்திட்டு இருப்பான் நானும் பாத்துட்டே இருந்தேன் ஏதாச்சும் பண்றேன் என்னடா பண்றேன் ஏதாவது பண்றான்னு பாத்துட்டு இருந்தா பால் தடுப்பு எல்லாருக்குமே வாங்கிட்டு சைட்ல பாஸ் போடா முன்னாடி போய் ஏதாச்சும் பண்றான் முக்கியமான போஸ்டிங் கொடுத்திருக்கோம் ட்ரம்ஸ் அடிக்கணும் செலிப்ரேஷன் பண்ணும்போது ட்ரம்ஸ் அடிக்கிற பெரிய பதவி கொடுத்திருக்கோம் அதுக்கு மட்டும் ஃப்ரண்ட்ல போறான் கோல் அடிக்கிறதுக்கு முன்னாடி போறானா போக மாட்டான் ஃபீல்ட்ல இதுதான் பிரச்சனை அவனோட அதுதான் அது வந்து அந்த கேம் முடிஞ்சு நார்வே ஹவ் குவாலிஃபைட் அண்ட் நார்வே வில் டேக் ஆன் பிரேசிலா அது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருக்கும் இது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் செம கேமா இருக்க போகுது பட் கடைசியா வருவோம் ஒருத்தன் வந்துட்டு பெஸ்ட் ஃபினிஷிங் டீம் இன்னொரு டீம்ல வந்து பெஸ்ட் ஒரு மாதிரி டிஃபென்சிவ் டீம் சோ எப்படி ஆட போறோம் பெஸ்ட்னு தான் சொல்ல முடியாது சரி நடக்கும்போது பாப்போம் அதாவது இந்த வேர்ல்ட் கப் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா பிரான்ஸ் மட்டும் ஒரு பக்கம் தனியா போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்கள தான் ஸ்டாப்பே பண்ண முடியாதாட்டு இருக்குது
அவங்க மட்டும் தனித்துவமா ஒரு வேர்ல்டு கப் ஆடுறாங்க. டேய் நீங்க எல்லாம் ஸ்மால் பாய்ஸ் என்னடா இவ்வளவு முக்குறீங்க, நாங்க யார வந்தாலும் அடிப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு அடி 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 அடிக்கிறானுங்க. அதாவது அந்த கோல் ஃபர்ஸ்ட் கோலே ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்வீடன் எப்படி 0-0ல இருந்ததுன்னு ஸ்வீடனுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு இருந்தானுங்க ஸ்வீடன் அந்த 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 பாயிண்ட் வரைக்கும். டேய் ஐயோ டேய் இவங்க எல்லாம் டீமே கிடையாதுடா. எப்புட்றா நீ இப்படி ஸ்ட்ரெயிட்டா அட்டாக்? ஃபைனல்ஸ் எழுதி வச்சிடலாம். எங்க எதுக்கு மத்த நாக் அவுட்ல ஆடணும்னு எனக்கு உண்மையிலே புரியல. யார போட்டாலும் அடிச்சு போட்டுருவானுங்க. ஃபைனல்ஸ்ல யார் வராங்களோ அவ்வளவுதான். சீரியஸாடா பேக் டு பேக் தேர்ட் ஃபைனல். தே ஆர் பிரைம்டு ஃபார் தி ஃபைனல்ரா என்னைய கேட்டா. இல்ல நான் தான் இது ஒரு ஒப்பீனியன் கேட்கலான்னு இருந்தேன். ஐ ஃபீல் இப்ப வந்துட்டு எம்பாப்பே வந்துட்டு இஃப் ஹி கெட்ஸ் டு இப்ப இந்த தேர்ட் ஃபைனல் இன் அ ரோ ஃபார் மீ பர்சனலி வில் பி த பெஸ்ட் எவர் பிளேயர் இன் த வேர்ல்ட் கப் ஹிஸ்டரி. பெஸ்ட் எவர் வேர்ல்ட் கப் பிளேயர் இன் ஹிஸ்டரி. அவனை விட பெட்டரா வேர்ல்ட் கப் பிளேயர் யாருமே இருக்க முடியாது. பிகாஸ் இஸ் கேரிட் பிரான்ஸ் டீம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் இஸ் பிளேட் ஃபைனல்ஸ் த கோல். போன வாட்டி ஹாட்ரிக் ஃபைனல்ல பர்சனலி வாஸ் த பெஸ்ட் எவர் பர்ஃபார்மன்ஸ் இன் வேர்ல்ட் கப் பை எனிவன் என்ன கேட்டனா நான் பார்த்த வரைக்கும். அப்புறம் இப்போ வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் எடுத்துட்டு போனோம்னா நான் வந்து அவர் தான் பெஸ்ட் வேர்ல்ட் கப் பிளேயர் எவர்னு என்னோட கருத்து. நீங்களும் அதை செகண்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. பட் என்னோட I feel if he wins it this time இல்ல, like it depends on okay if he can do something to win it. If he wins it இல்ல, எனக்கு தெரிஞ்சு வந்து 2000 ஏன்னா 2000 முன்னாடி எல்லாம் obviously நான் பார்த்தது இல்ல, பட் 2000க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா he'll be the most influential world cup player. அப்படியே வச்சுக்கலாம். குரூப் ஸ்டேஜ்ல கோல் வேணுமா இருக்கு, நாக் அவுட்ல கோல் வேணுமா இருக்குது, ஃபைனல்ல கோல் வேணுமா இருக்குது, ஃபைனல்ல ஹேட்ரிக் வேணுமா அதுவும் இருக்கு. அதனால வந்து இஸ் லுக்கிங் ஒன். அதாவது எப்படித்தான் டிஸ்சாம்ஸுக்கும் அவனுக்கும் இப்படி ஒரு சிங்கோட வந்து ஒர்க் ஆகுது, என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப போர்ச்சுகல் டீம் வந்து ரொனால்டோக்கு ஆடுறாங்க, அர்ஜென்டினா டீம் வந்து மெஸ்ஸிக்கு ஆடுறாங்கிற மாதிரி இந்த பிரான்ஸ் டீம் உண்மையாவேடா என்னமோ எம்பாப்பேக்கு வந்து 35 வயசு ஆன மாதிரியும் இவங்க வந்து எம்பாப்பேக்கு ஆடுறாங்க. 18 கேம்ஸ் 18 கோல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வேர்ல்ட் கப்ல கஷ்டம். சொல்றேன் எம்பாப்பேவே வந்து இவங்களோட ஒரு 3 வயசு தான் அதிகம். நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற பிளேயருக்காக டீம் ஆடுறேன்னு பேசுறானுங்க. யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து இருக்குது. வந்துட்டு இந்த மாதிரி கேட்டாங்க, ஒரு இன்டர்வியூல வர கேட்டாங்க, இந்த மாதிரி 2022 வேர்ல்ட் கப்க்கு நீங்க 2018ல ஒரு யங்ஸ்டரா வந்தீங்க, லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல பிரேக் அவுட்ஸ் தாரானீங்க, இப்போ வந்துட்டு என்ன டிஃபரெண்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்றான், நவ் இட்ஸ் a bit different, I'm the captain, I have to lead the team. டேய் உன் வயசு 27 தான் ஆகுது, நீ இப்படி பேசுறியா? எப்படின்றது வந்து உண்மையிலேயே எனக்கு சீரியஸ்லிடா லெஜெண்டரி பிளேயர்ங்கிற மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு வரான்டா. இஃப் ஹி வின்ஸ் திஸ் வேர்ல்ட் கப்ல, டேய் வின்ஸே குறா நீ சொன்ன மாதிரி, இஃப் தே மேக் தி ஃபைனல்ரா, போன வாட்டி அவன ப்ளேம் பண்ணதுடா, ஃபைனல்ஸ்ல அவன் ஹாட்ரிக் அடிச்சான், அவனோட வேலையை அவன் பண்ணி முடிச்சான்ல. சோ எனக்கு தெரியல, சீரியஸ்லிடா இஸ் becoming a generational player for the world cup. So they are also primed to go into the final. பாப்போம் மத்த கேம்ஸ் எல்லாம் மெஸ்ஸிக்கு கொடுத்தல. அவரோட மிட்ஃபீல்ட் அந்த டெஸ்டாம்க்கு தான் சொல்லணும், அவர் வந்து அட்டாக்கிங் மிட்டா போட்டு அந்த ரோல் கொடுத்தனே மோஸ்ட் அசிஸ்ட் 5 அசிஸ்ட் ஆல்ரெடி. அவனோட சான்ஸ் கிரியேஷன்லாம் வந்துட்டு வேற லெவல்ல இருக்குதுடா. சோ அந்த பைசைக்கிள் கிக் வேற. சோ வந்து எனக்கு தெரியல, ஒலிசே ஆன் அதர் லெவல். நம்ம எவ்வளவு எம்பாப்பேக்கு இது பெருமைப்படுத்துறோமோ அதே ஈக்குவலா வந்துட்டு ஒலிசேக்கோ கொடுத்தே ஆகணும். ஆமாண்டா, ஏன்னா அந்த ஒரு மூவ் இருக்குல்ல, ஒலிசேஸ் ரைட் விங்கர், ஆனா ஒலிசேவை நான் வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரா மாத்தி அவனால லெஃப்ட் ஃபுட்லயும் பாஸ் பண்ண முடியும், டிஸ்கைஸ்டா வந்து இந்த பக்கமும் கிராஸ் போட முடியும். சோ டெம்பலே வந்து டபுள் ஃபுட்டடு, சோ அவனால இந்த பக்கமும் ஷாட் எடுக்க முடியும், அந்த பக்கம் ஃபுட்டை வச்சு கிராஸும் பண்ண முடியும் டெம்பலேன்ட்டு. இது யோசிச்சு பண்ணணும்ல. இது பண்ணணும்னா மேக்ஸிமமா எஃபிஷியன்ட்டா நம்ம வந்து பண்ணலாம். டிசைரே டூவே லெஃப்ட்ல இருக்கான், எம்பாப்பே மேல இருக்கான், இந்த 4 பேரை மேக்ஸிமமா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம்ல. அது மாதிரி அகைன் மாஸ்டர் கிளாஸ் பை டிஸ்சாம்ஸ். அகைன் டேய் இவ்வளவு டேலண்ட் இருக்கிற ஒரு கண்ட்ரில போய் நீ ரொம்ப யோசிக்கலாம் தேவையில்லடா. யூ ஜஸ்ட் பெஸ்ட் யூஸ் them properly and then they will win you the trophy. அவ்வளவுதான். அதான் டிஸ்சாம்ஸ் பண்ணிட்டு இருக்கான்.